பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். தமிழகத்தில் வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். தெருவோர வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி அறிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் 8,000 இருந்து 12,000 உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நிதித்துறை நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரியை உயர்த்த முடியுமோ அந்த வகையில் வரியை உயர்த்தி வருமானத்தை பெருக்கி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என வாக்குறுதிகளை அறிவித்த பின் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கருணை தொகை அறிவிப்பது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு உள்ளது கூட தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார் என திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். இலங்கை தமிழ்ச் சொந்தங்களுக்கு நிரந்தர குடியிருப்புகளை வழங்கி வருகிறோம், நிரந்தர குடியுரிமையும் பெற்றுத்தர போராடுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். எந்த சூழ்நிலையிலும் தனிக்கட்சி துவங்க மாட்டேன் என்று முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சினிமாவில் வருவது போல விஜய் தன்னை ஹீரோவாகவும் முதல்வர் ஸ்டாலினை வில்லன் போலவும் சித்தரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கட்சியை மற்றும் மக்கள் நலனை பற்றி பேசாத அவர் ஒன் மேன் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார் என உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கல்வியால் சிறக்கும் நமது அரசு பள்ளி மாணவர்களை செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் இடம்பெற வைத்து பூரிப்படைகிறோம் என அரசு பள்ளி மாணவர்கள் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்வது பற்றி முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மார்ச் 1 தேஜ கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை வரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோவிலில் தரிசனம் செய்கிறார். MGR ஜெயலலிதா பாதுகாத்து வந்த இயக்கத்தை மீட்டு மீண்டும் தொண்டர்கள் இயக்கமாக கொண்டு செல்வது எனது குறிக்கோள் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அவருடைய உடல்நிலையை சீராக்க அதிதீவிர முயற்சியுடன் தீவிர கண்காணிப்பும் செய்து வருவதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவுத்துறை தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடக்கூட வக்கற்ற அரசாக பொம்மை முதல்வரின் விடியா திமுக அரசு இருப்பது வெட்கக்கேடானது என EPS குற்றம் சாட்டினார். கூட்டுறவுத்துறையில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட தேர்வுகளின் இறுதிப் பட்டியலை வெளியிடாமல் கவலையின்றி திமுக அரசு அலட்சியமாக இருப்பது கண்டனத்துக்குரியது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணைய குழுவினர் நாளை தமிழகம் வருகிறார்கள். 3 நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்கிறார்கள். ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தை பொறுப்பாக நடத்துவதை தாண்டி ஒரு திரைப்படத்தின் முதல் நாள் முதல் ஷோ போல் அணுகுகிறார். கால்ஷீட், கிளாப் ஷாட், கிளாப் டவுன் இந்த அணுகுமுறைதான் அவரிடம் இருக்கிறது என திமுக MLA எழிலன் விமர்சித்துள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என பெயர் மாற்றம் செய்வதற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் MP ராகுல் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரா அல்லது இந்தியாவை எதிர்ப்பவர்களின் தலைவரா என பாஜக MP அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான் கானின் பார்வை மோசமடைந்து வருவதால் அவருக்கு விழித்திரை நோய்க்கும் பார்வையை பாதுகாப்பதற்கும் டாக்டர்கள் சிறப்பு சிகிச்சை அளித்தனர். இங்கிலாந்தில் வரும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள T20 மகளிர் உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணையை ICC வெளியிட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆண்டுதோறும் பொங்கல் பரிசுத் தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் உடனடியாக இலங்கை கடற்படை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தும் கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் சேவை ரத்தால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவது வேதனை அளிப்பதாக MP கனிமொழி கூறியுள்ளார். தெற்கு ரயில்வே மெத்தனமாக செயல்படாமல் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா அலங்கார தோரண நுழைவு வாயிலை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். TTV தினகரன் மீது உயர்ந்த உச்சபட்ச மரியாதை வைத்துள்ளேன். அவர் பேசுவதற்கு மேலாக என்னாலும் பேச முடியும். ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி நான் பேச மாட்டேன் என TTV தினகரன் விமர்சனம் குறித்து O பன்னீர்செல்வம் பதிலளித்தார். மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக அமையும் என செல்லூர் ராஜு தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்பு பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றார். NDA கூட்டணியில் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் 99.9% பேர் ஓரணியில் திரண்டுள்ளோம் என தினகரன் தெரிவித்தார். தீய சக்தி திமுக மக்கள் விரோத ஆட்சியை முறியடிப்போம் என்றார்.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக அதிகரிக்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் விலைவாசி விஷம் போல ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சொத்து வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் என பல்வேறு வரிகள் உயர்த்தப்பட்டன என பழனிசாமி கூறினார். சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. அமமுகவுக்கான தொகுதிகளை பாரதிய ஜனதா மூலம் அதிமுகவுடன் பேசி நல்ல முறையில் நிறைவு செய்வோம். விலகி இருப்பவர்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் என டிடிவி தினகரன் கூறினார். சென்னையில் ஏன் தொடர்ந்து மின்சார ரயில்கள் சேவைகள் ரத்து செய்யப்படுகின்றன? ஏன் முன்கூட்டியே மாற்றி ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை? ஏன் பொதுமக்களுக்கு சரியான தகவல் வழங்கப்படவில்லை என மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அம்மாவின் பொற்கால ஆட்சியை யாராலும் போற்றாமல் இருக்க முடியாது என நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். காலங்கள் மாறினாலும் ஜெயலலிதாவின் ஆட்சி புகழ் மறையாது. கல்வியில் சிறந்த தமிழகம் புதிய உயரங்களை அடைவதில் பெருமிதம் கொள்வோம். கல்வியால் சிறக்கும் அரசு பள்ளி மாணவர்களை செய்தித்தாள்களின் முதல் பக்கத்தில் இடம்பெற வைத்து பூரிப்படைகிறோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு திமுகவிடமிருந்து அழைப்பு வரவில்லை என திருமாவளவன் கூறினார். திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்ற அவர் அதிமுக பாஜக கூட்டணியை தவிக தலைவர் விஜய் குறைத்து மதிப்பிடுவதாகவும் கூறினார். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் குழு அமைத்தது. மாநில செயலாளர் வீரபாண்டியன், கே சுப்பராயன், முத்தரசன், கோ பழனிசாமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். வரும் 27ஆம் தேதி திமுகவுடன் இந்த குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி ஏஐ மாநாட்டில் சட்டையை கழற்றி போராட்டம் நடத்திய காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அமைதியான போராட்டம் என்பது ஒவ்வொரு இந்தியரின் ஜனநாயக உரிமை என காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார். உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் பணி நீட்டிப்பு ஆணை வழங்காமல் கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைத்த செயல் அவர்களின் இத்தனை ஆண்டுகால உழைப்பை உதாசீனப்படுத்துவதாகும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக பாரதிய ஜனதா இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வரும் 26ஆம் தேதி பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிற கூட்டணிகளுக்கு ஏற்கனவே தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முதல்வராக விளங்கியவர் ஜெயலலிதா. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தலைமுறைகள் கடந்தும் பேசப்படும் என அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். ஏழைகளின் நலன், பெண்களின் உரிமைக்கான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் ஜெயலலிதா என அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகம் தூய்மையான மாநிலம் என மத்திய அரசால் விருது வழங்கப்பட்டுள்ளது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் இன மக்கள் இந்திய அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளனர் என்றார். தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கின்ற விதமாக திராவிட மாடல் திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். அதில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் தீபத்தூணில் தீபமேற்ற முடியாமல் போனதற்கு காரணம் என்றார். தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அரண் போல காத்திட்ட அன்பு தாய், சிந்தனைகளாலும் நினைவுகளாலும் நம்மை ஏக்கிக் கொண்டிருக்கும் இதய தெய்வம், திசையெங்கும் சூழ்ந்து நின்ற சூழ்ச்சிகளை சுக்குநூறாக்கிய இரும்பு பெண்மணி ஜெயலலிதா என தினகரன் தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேஜா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் கோயில் வாசலில் இருந்து கருவறை வரையிலும் அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். சோதனைகள் சூழ்ந்த தருணங்களிலும் அசைக்க முடியாத மன வலிமையுடன் தமிழகம் காக்க போராடிய தலைவர் ஜெயலலிதா. தேர்தல் களத்தில் மாபெரும் வெற்றியை பெற ஜெயலலிதா பிறந்த நாளில் வீர சபதம் ஏற்போம் என பழனிசாமி கூறியுள்ளார். நடைமுறையில் உள்ள திட்டங்களை தேர்தல் ஆணைய நடத்தை விதிகள் கட்டுப்படுத்த முடியாது என்ற அடிப்படை விதிகள் கூட தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் வேண்டுமென்றே நடிக்கிறீர்களா என முதல்வர் ஸ்டாலினுக்கு பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் இணைந்து செயல்பட்டால் தென் மாவட்டங்களில் ஓட்டுகள் பிரிந்துவிடும் என அமமுக பொதுச் செயலர் தினகரன் அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 8 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கரூர் கலெக்டராக ரவிக்குமார், செங்கல்பட்டு கலெக்டராக மாலதி ஹெலன், காஞ்சிபுரம் கலெக்டராக ஸ்னேகா நியமிக்கப்பட்டுள்ளனர். குருவை கடவுளின் உருவமாக பார்ப்பதால் எங்களை அவர்கள் அயோக்கியர்கள், முட்டாள்கள், காட்டு மிராண்டிகள் என்று அழைக்கிறார்கள்.
அவ்வாறு கூறுபவர்கள்தான் உண்மையான அயோக்கியர்கள், முட்டாள்கள் மற்றும் காட்டு மிராண்டிகள் என நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்தார். சென்னையில் தங்கம் விலை இன்று கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கும், சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நல்லக்கண்ணு உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவிலேயே இருக்கிறது. அவர் இயற்கையுடன் போராடுகிறார். மருத்துவர்களும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூர் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே 26 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எழும்பூரில் இருந்து செல்லும் ரயில் சேத்துப்பட்டு, கொடம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் நிற்காது. எழும்பூருக்கு வரும்போது பல்லாவரம், கொடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் நிற்காது என அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி அபுதாபி இடையே வாரம் 3 முறை நேரடி விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்குகிறது. மார்ச் 31ஆம் தேதி முதல் நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோயில் சொத்துக்களை பாதுகாக்க சம்பளம் வாங்குகிறீர்கள், ஆனால் அந்த பணியை சரிவர செய்யாமல் துரோகம் செய்கிறீர்கள். அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியங்களால் ஏராளமான கோயில் சொத்துக்கள் பறிபோயுள்ளன என சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் முதலாக நடப்பாண்டில் 100 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் சத்திரக்குடி அருகே பள்ளி வேன் மீது டிப்பர் லாரி மோதி வேன் கவிழ்ந்தது. இதில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளதால் தர்பூசணி மற்றும் கிர்னி பழங்களின் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பழவேற்காடு முகத்வாரம் முதல் காட்டுப்பள்ளி வரை கடற்கரையை ஒட்டி கடல் ஆமைகள் குவியல் குவியலாக மர்மமான முறையில் இறந்து கிடப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஆமைகள் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என கேட்டுள்ளனர். கோயில் சொத்துக்களை பாதுகாக்க சம்பளம் வாங்கிக் கொண்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் பணி செய்யாமல் துரோகம் செய்வதா என சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியங்களால் ஏராளமான கோவில் சொத்துக்கள் பறிபோகியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி அருகே காதல் விவகாரத்தில் 17 வயது சிறுமியையும் அவரது பாட்டி திருமாத்தாள் என்பவரையும் அபிஷேக் என்ற இளைஞர் கத்தியால் குத்திக் கொன்றார். சிறுமியின் அக்கா காயமடைந்தார். நெகமம் போலீஸ் நிலையத்தில் அபிஷேக் சரணடைந்தார். தேனி டி கள்ளிப்பட்டியில் முன்விரோதம் காரணமாக வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வாலிபர்கள் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். 2 இளைஞர்கள் படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியுள்ளனர். அஜித் பவார் மரணத்திற்கு காரணமான விமான விபத்து வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடும்படி அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் நோயாளி, டாக்டர், விமானிகள் உட்பட 7 பேர் பலியானார்கள். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவிலிருந்து அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஐபோன் முதலிடம் பிடித்துள்ளது. மனம் கவர்ந்த தலைவர் ஜெயலலிதா தலைசிறந்த நிர்வாகியாக எண்ணற்ற மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் இடம் பிடித்தவர். அவருடனான எனது கலந்துரையாடல்களை அவரது பிறந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பீகாரில் பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்வதற்கு விரைவில் தடை விதிக்கப்படும் என்று பீகார் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா அறிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முகசுந்தரம் மாநில தேர்தல் ஆணைய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சபரிமலை தங்க கொடிமரம் மோசடி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினர். தங்க கொடிமரம் நிறுவ நன்கொடை வழங்கிய நிலையில் சுரேஷ் கோபியிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். ஆந்திராவில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்ட கலப்படப்பாலை குடித்த 4 பேர் பலியாகினர். 12 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. பண்டிகை காலங்களில் விமான கட்டண உயர்வை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த பிரச்சினையில் மத்திய அரசு தீர்வு காண கோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் பண்டிகை காலங்களில் விமான கட்டண உயர்வை தடுப்பது பற்றி பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி ஏஐ மாநாட்டில் அத்துமீறி நடந்து கொண்டதாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு கைது செய்யப்பட்டுள்ளார். நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் நேற்று பின்னடைவு ஏற்பட்டது. இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். செயற்கை சுவாச கருவி உதவியுடன் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். டெல்லியில் இருந்து காஷ்மீரின் லே பகுதிக்கு சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானம் நடுவானில் பழுதானது. இதையடுத்து விமானம் மீண்டும் டெல்லிக்கே திருப்பி விடப்பட்டது.
இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானுசிங் கைதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இளம் தலைவர்களை மிரட்ட பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது, நாட்டின் சூழல் மோசமடைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். நெதர்லாந்து பிரதமராக 38 வயதான ராம்ஜெட்டன் பதவியேற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இரு நாடுகள் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த நெருங்கி பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என கூறியுள்ளார். சமூகத்தை ஒன்றிணைக்க நாடு தழுவிய அளவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது இன்றியமையாதது என RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் 10,92 லட்சம் மதிப்புள்ள 1100 கிலோ கஞ்சா ஓபியம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தோட்டம் அமைத்து கஞ்சா பயிரிட்ட போகா சௌகான், சஞ்சய் சௌகான் ஆகியோர் கைதாகினர். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆட்சேபனைகளுக்கு தீர்வு காண ஒடிசா மற்றும் ஜார்க்கண்டிலிருந்து நீதிபதிகளை நியமிக்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் ராஜாஜி சிலை திறக்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து லே நகருக்கு புறப்பட்ட ஸ்பைஸ்ஜெட் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென என்ஜினில் கோளாறு ஏற்பட்டது. இதனால் விமானம் மீண்டும் டெல்லிக்கு திரும்பியதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 7 குதிரைகள் கொண்ட தங்க சூரிய பிரபையில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா நடந்தது. காமாட்சி அம்மன், லட்சுமி, சரஸ்வதி தேவியருடன் ராஜவீதிகளில் பவனி வந்தபோது பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். திருச்சி குளக்கரை கருப்பசாமி கோயிலில் படுகளம் சாய்தல் பின் எழுப்புதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. இது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் 50ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் பல வகையான பூக்களை அம்மனுக்கு செலுத்தி தரிசனம் செய்தனர். கோவை காரமடை அரங்கநாதர் கோவிலில் மாசி மகம் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தின் போது வானில் கருடன் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு அரங்கநாதரை வணங்கினர். ரஷ்யா உக்ரைன் மீது 126 ட்ரோன்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 4 பேர் இறந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். கனடா பிரதமர் மார்க் கார்னி 26ஆம் தேதி இந்தியா வருகிறார். இது இவரது முதல் இந்திய பயணம். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மீண்டும் வலுப்படுத்துவதே இந்த வருகையின் முக்கிய நோக்கம் என்று கூறப்படுகிறது. வர்த்தக ஒப்பந்தங்களில் இருந்து எந்த நாடும் பின்வாங்கக்கூடாது, பின்வாங்கினால் கூடுதல் வரி விதிப்பேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அணு ஆயுத குறைப்பு விவகாரத்தில் ஈரான், அமெரிக்கா இடையே ஜெனீவாவில் பிப்ரவரி 26ஆம் தேதி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே ஈரான் மீது எந்நேரமும் அமெரிக்கா தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு படை கரிபியன் கடலில் சென்ற படகின் மீது நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அதில் உள்ள போதைப் பொருட்களும் அழிக்கப்பட்டன என அமெரிக்க பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் வீசும் பனிப்புயலால் நியூயார்க்கின் முக்கிய விமான நிலையங்களில் 11,000க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டன. பிரம்மோஸை விட பன்மடங்கு வேகத்தில் செல்லும் கோல்டன் ஹாரிசான் ஏவுகணையை இந்தியாவுக்கு வழங்க இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் சுற்றுப்பயணத்தின் போது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா நடித்துள்ள தாய்க்கிழவி பட விழாவில் பேசிய இப்பட தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன், இந்த படம் என் பாட்டியின் உணர்வை தருகிறது. ராதிகாவை தவிர வேறு யாராலும் இதை பண்ண முடியாது. நான் யாருக்கும் போட்டி கிடையாது. யாரையும் தாண்டி போகவோ அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ வரல. கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த நினைக்கிறேன். அதுக்கு என்னை விட்டு விடுங்க. சிலர் ஏதாவது தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வர ரெடி. அதை நீக்கினால் பல இயக்குநர்களை உருவாக்குவேன் என்றார். ஜெயிலர் 2க்கு பிறகு சிவி சக்கரவர்த்தி இயக்கும் படத்தில் நடிக்கிறார் ரஜினி. தற்போது இந்த படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சிவியிடம் இந்த படம் எப்போது துவங்கும் என கேள்வி எழுந்தது. அதற்கு அவர், ஏப்ரல் மத்தியில் படப்பிடிப்பு தொடங்குகிறது, மற்றபடி வேறு தகவல்களை பகிர முடியாது என்றார். தென்னிந்திய படங்களில் நடித்து பிரபலமாகி இப்போது ஹிந்தியில் மட்டுமே நடிக்கும் நடிகை டாப்ஸி அளித்த ஒரு பேட்டியில், பாலிவுட்டை விட தென்னிந்திய சினிமாக்கள் கிளாமரை அதிகம் காண்பிக்கின்றனர். பாலிவுட்டில் கிளீவேஜை காட்டுவதில் கவனம் செலுத்துகிறார்கள். தென்னிந்திய படங்கள் தொப்புளை ஆபாசமாக காட்டுகின்றனர். மேலும் கிளாமர் காட்சிகளில் எடுப்பாக தெரியும் வகையிலான ஆடைகளை அணிய சொல்வார்கள். அதை அணிந்தால் வேறு மாதிரி தெரியும். இதை அனைவரும் கவனிக்கும் போது அசௌகரியமாகவும் அவமானமாகவும் உணர்ந்தேன் என்றார். சமந்தா நடிப்பில் அடுத்து மா இண்டி பங்காரம் படம் வெளியாகிறது. இவர் கூறுகையில், சிறுவயது முதல் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய நினைப்பேன். அதற்கான திட்டமிடல் இருக்கும்.
என்னை எப்போதும் பாசிட்டிவாக வைத்துக் கொள்வேன். என்னை பற்றி நெகட்டிவாக பேசுபவர்களை தவிர்த்து விடுவேன். சமூக வலைதளங்களில் பொய் செய்திகளை பரப்புபவர்களை பிளாக் செய்து விடுவேன் என்கிறார். கிருஷ்ணாவுடன் கழுகு 2 படங்களில் நடித்த பிந்து மாதவி 3வது முறையாக அவருடன் ஒரு படத்தில் நடித்துள்ளார். கிருஷ்ணாவின் 25வது படமான இதை பாலகிருஷ்ணன் இயக்கியுள்ளார். கிரைம் கலந்த த்ரில்லர் கதைகள் உருவாகியுள்ள இப்படத்திற்கு இன்னும் தலைப்பு வைக்கவில்லை. ஆனால் படப்பிடிப்பை முடித்துவிட்டனர். விரைவில் தலைப்புடன் ரிலீஸ் தேதியையும் அறிவிக்க உள்ளனர். நடிகர் விஜய் தேவரகொண்டாவும் நடிகர் ராஷ்மிகாவும் நீண்ட காலமாக காதலித்து வந்த நிலையில் நாளை மறுதினம் ஜெய்ப்பூரில் உள்ள ரெசார்ட் ஒன்றில் திருமணம் செய்கின்றனர். இதற்காக நெருங்கிய உறவுகளுடன் இரு வீட்டாரும் அங்கு சென்றுள்ளனர். மணமக்கள் இருவரும் திருமண ஏற்பாடு தொடர்பான படங்கள், கொண்டாட்ட நிகழ்வுகளை தங்கள் முகங்களை காட்டாதபடி தனித்தனியாக பகிர்ந்து வருகின்றனர். நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல் நடிக்கும் கல்கி 2898 AD2 படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் துவங்கியுள்ளது. படப்பிடிப்பு போட்டோக்களை பகிர்ந்து அமிதாப் வெளியிட்ட பதிவில் கிரேட் கமலுடன் சந்திப்பு, கடைசியாக கிராப்தார் படத்தில் பணியாற்றினோம். இப்போது பல ஆண்டுகளுக்கு பின் நாங்கள் ஒன்றாக வேலை செய்கிறோம். கல்கி 2 வேலைகள் ஆரம்பம் என குறிப்பிட்டுள்ளார்.